ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கூட்டி பற்றி வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அடுத்து நான் இன்றைக்கி நம்மளோட டூ வீலர் இப்போ என்கிட்ட ஒரு பிளாட்டினா பைக் இருக்குது. அது சிம்பிளாக ஒரு ப்ளூ கிளாத்தோ தண்ணியும் இதில் இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம ஒரு அழகாக குயிக்காக ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு சோப் சொல்யூஷன் எதுவும் தேவையில்லை. இதை நான் பண்ணுற மெத்தடு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். நான் உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நல்லா இந்த துணியை ப்ளூ கிளாத்தை நல்லா வாட்டரில் நல்லா இமர்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சோக் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதை நல்லா அப்ளை பண்ணுங்கள். எங்கெல்லாம் டர்ட் இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள், டர்ட்டியாக தான் இருக்குது. இன்ஜின் பக்கத்தில் வரும்போது மட்டும் நீங்கள் சைலன்சரில் கை வச்சிடாதீங்க. ரன் பண்ணி வந்துருந்துச்சுன்னா சூடாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இதெல்லாம் மட்கார்ட் கவர்லாம் பாருங்கள். இந்த இடத்துல ரொம்ப டர்ட் இருக்குது. ஸோ மழை நேரத்தில் வண்டி ஓட்டிகிட்டு நிப்பாட்டினால இந்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன வாளினால உங்களுக்கு ஈஸியாக தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வாட்டர் அதிகமாக நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த சைடுக்கு வந்துடும். சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம அந்த பக்கம் பண்ண மாதிரி. இப்போ சைலன்சர் மட்டும் கடைசி பண்ணிக்கலாம். கீழே எதுவும் டச் பண்ண வேண்டாம். இதை லைட்டாக அப்படியே வீலை சுற்றி விட்டோம்னா ஈஸியாக நமக்கு பண்ணிடலாம். அதே மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா டர்ட்டி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி எம்டி பண்ணிட்டு மாற்ற போகிறேன். இந்த தண்ணியை நம்ம இந்த செடிக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு சாப்பாடு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன சின்டெக்ஸ் இருக்குது. அகைன் இப்போ தேவையான தண்ணியை நம்ம ரீஃபில் பண்ணிக்கணும். இப்போ வாளி உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி பிடிச்சா போதும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பிடிச்ச பிறகு காமிக்கிறேன். ஸோ இந்த அளவு போதுமானது. திஸ் ஓவர். அகெயின் ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ கிளாத்தை பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கில் கிடைக்கும். இந்த மாதிரி வலையாக இருக்கனால இந்த அழுக்கெல்லாம் இதில் இருக்கும். நீங்கள் டிப் பண்ண உடனே அந்த ரெசிடியூவல் இது வாட்டரில் விழுந்துடும்.
இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி கிளியராக தான் இருக்குது. அதனால் அகெயின் ஃபோல்ட் பண்ணிவிட்டு just again a cleaning process only. இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டல் பார்ட்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கேர் எடுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக்லலாம் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே தண்ணி ஏறிடக்கூடாது. ஸோ நல்லா அதை ட்ரை கிளாத் வச்சு நம்ம தொடச்சிருவோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஒன்லி சம் யூ நீட் சம் இன்வால்மெண்ட், அவ்வளோதான். அகெயின் உள்ள டிப் பண்ண போகிறோம். ஒரு 2-3 டைம்ஸ். 1 2 3. ஐ திங்க் திஸ் இஸ் சஃபிஷியன்ட். நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து ரொம்ப உள்ளே ரீட்டைன் பண்ணி இல்லாத அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர். இது எப்படின்னா, நம்ம வந்து இதில் மாய்ஸ்சர் இருக்கனால இது அப்படியே நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ ரொம்ப சகதியாக இருந்துச்சுன்னா உள்ளே தண்ணி ஊற்றி நான் செய்வேன். இப்போ ரொம்ப சகதி இல்லை, அதனால் உங்களுக்கு திஸ் இஸ் சஃபிஷியன்ட் நினைக்கிறேன். இந்த மாதிரி போர்ஷன்ஸ் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஷார்ப்பான இது எதுவும் கையில் எதுவும் அறுத்துறாமல் வீலில் லேசாக மேலே தூக்கி வச்சுட்டு ஜஸ்ட் ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க. சப்போஸ் வந்து தண்ணியில் அழுக்காக இருந்துச்சுன்னா சீட்டில் போடாதீங்க. சீட்டை வந்து கடைசியாக நீங்கள் தண்ணி மாற்றி தொடச்சிக்கோங்க. சாரி கார்டு முடிச்சிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கோடு கோடாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது போகிற அளவுக்கு நீங்கள் தொடச்சா போதும். பாலிஷ் பண்ணணும்னா நீங்கள் தண்ணி மாற்றி நீங்கள் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜரை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஏன்னா தண்ணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் பண்ணும்போது அதிகமாக தண்ணி இல்லாமல் இந்த கிளாத்தை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நல்லா அப்படி முறுக்கிட்டிங்கன்னா இதில் ஈரச்சத்துலாம் கீழே விழுந்துடும். அப்புறம் வந்து யூ கேன் ஜஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா அப்படி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு give a nice
இதெல்லாம் பண்ணும்போது துணி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கை எடுக்கலாம், இதுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம கடைசி ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு இதை முடிச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் அதை காமிக்கல. ப்ளூ கிளாத் வச்சு மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் யூ அ ஸ்மால் ட்ரைனிங் செஷன். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது என்னுடைய பர்சனல் க்ளீனிங் ப்ரொசீஜர். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஐ எம் யுவர் ஷண்பகராஜன் ஃப்ரம் யம்மி ரெசிபீஸ். தேங்க்யூ, பபாய்.